ஏய் பிரியா, என்னடி சுகமா கனவு கண்டுட்டு இருக்க போல இருக்கு? சுகமான கனவு இல்லடி, சுகமான நினைவு. அருண் என்னை நீச்சல் குளத்திலேருந்து காப்பாத்தினது மறக்க முடியாத அனுபவம். அனுபவத்தை மறக்க முடியலையா? ஆளை மறக்க முடியலையா? அருணை நினைச்சிட்டே இருக்கணும் தான் ஆசைப்படுறேன். ஆனா அவன் முகம் மறந்து போயிடுதே. அவ்வளோ ஆசை வச்சிருக்கல, அப்புறம் எப்படி முகம் மறக்கும்? ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி? ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி? நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், எனில் நினைவு முகம் மறக்கலாமோ? ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி? தேனை மறந்திருக்கும் வண்டம், ஒளிச்சிறப்பை மறந்து விட்ட பூவும். தேனை மறந்திருக்கும் வண்டம், ஒளிச்சிறப்பை மறந்து விட்ட பூவும். வானை மறந்திருக்கும் பயிரும், வானை மறந்திருக்கும் பயிரும், இந்த வையம் முழுதும் இல்லை தோழி. ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி? கண்ணன் முகம் மறந்து போனான், இந்த கண்களிலிருந்து பயனுண்டோ? கண்ணன் முகம் மறந்து போனான், இந்த கண்களிலிருந்து பயனுண்டோ? வண்ணப்படமும் இல்லை கண்டாய், வண்ணப்படமும் இல்லை கண்டாய், இனி வாழும் வழி என்னடி தோழி? ஆசை முகம் மறந்து போச்சே, இதை யாரிடம் சொல்வேனடி தோழி? நேசம் மறக்கவில்லை நெஞ்சம், எனில் நினைவு முகம் மறக்கலாமோ? ஆசை முகம் மறந்து போச்சே. இதை டெவலப் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். ஓகே மேடம். எப்போ கிடைக்கும்? நாளைக்கு சாயந்தரம் கிடைக்கும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு நாளை காலையில் வேணும். ஒவ்வொரு ஃபோட்டோவும் 50 காப்பி போடுங்க. ஓகே? நோ, பத்தாது, 60 காப்பி போட்டுரு. நாளை காலையில் வந்து வாங்கிக்கிறேன். ரைட்? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்கள் ஃபோட்டோ மட்டும் டெவலப் பண்ணுங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை பார்த்து உங்கள் மனசில் எதையும் டெவலப் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அவரு அருண் நல்லா இருந்தாடா, டைரியா வந்ததுல இருந்து இப்படி ஆயிட்டான். சார், பாவம் சார், ஒரு லேயர் கொடுங்க. உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு. என்ன தேடி ஒரு பொண்ணா? டேய் அருண், உன்னை தேடியாண்டா. என்ன தேடியா? பொண்ணா? ஆமா, ஹாஸ்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என் ரூம்ல அழுது முகமெல்லாம் செவந்திருக்கு. உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணுமா? நோ, என்ன தேடி எந்த பொண்ணு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க ஒரு சாமியாருங்கிறது எனக்கு தெரியும்.
இருந்தாலும் இந்த பொண்ணு சொல்றதும் நம்புற மாதிரி தான் இருக்கு. ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு கடைசியில் நீங்க இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சுதான். சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லிட்டேன். பார்க்கறதும் பார்க்காதும் உங்க இஷ்டம். பார்க்கறதுக்கு அழகா வேற இருக்காளா? அவ அழும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது? அந்த பொண்ணு கண்ணீரும் கம்பளையுமா இருக்குதாமே. ஒருவேளை போன இடத்துல எங்கேயாவது எசகு பெசகா வாரிசு உருவாயிருச்சா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் பொம்பளைங்களை விரும்புறதும் இல்ல வெறுக்கிறதும் இல்ல. தெரியும், இருந்தாலும் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ அந்த பாம்பு எந்த நேரத்துல எங்க கொத்துமோ யாருக்கு தெரியும்? டண்டு யாருடா அந்த பொண்ணு? அருண், அழகான பொண்ணு அழுதுகிட்டு இருக்கான்னு சொன்னதெல்லாம் போயிடா. நீ இந்த பொருட்காட்சியை பார்க்கணுங்கிறதுக்காக நாடகம் ஆடிருக்கா. உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியம்தான். அருண் பைத்தியம். இப்போ அதே மனசு புரிஞ்சுக்கோ அருண். புரியுது. நான் உன்னை நீச்சல் குளத்துல காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் நீ இப்படி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். லுக், அன்னைக்கு உன்னை காப்பாத்தினதுக்கு காரணம் மனிதாபிமானம், காதல் இல்ல. புரியுதா? இத பார், அனாவசியமா என்ன காதலிச்சு நேரத்தை வீணாக்காத. நம்ம காலேஜ்ல எத்தனையோ பசங்க உன்னை பார்த்து சொல்லி விட்டு திரியறாங்கல்ல, அவங்கள யாரையா ட்ரை பண்ணு. டே அருண், பிரியா உன் மேல உயிரியே வச்சிருக்காடா. ஏன்டா அவகிட்ட இப்படி எரிஞ்சு விழுற? நான் ஒன்னும் அவளுடைய அழகுக்காக சிபாரிசு பண்ணல, அவளுடைய அன்புக்காக சிபாரிசு பண்றேன். அன்பா? எல்லாம் வெறும் நடிப்புடா. என்னது நடிப்பா? எப்படிடா சொல்ற? இந்த பொம்பளைங்களே இப்படிதான்டா. காதல் காதல் நம்ம பின்னாடியே சுத்துவாங்க. நாம அவங்க வலையில விழுந்ததுக்கு அப்புறம் நம்மள அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. என்னமோ காதலிச்சு ஏமாந்த மாதிரி பேசுற. நான் ஏமாறலடா. ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்த அநியாயமா ஏமாந்து போனான். மஞ்சுளாங்கிற பொண்ண என் ஃப்ரெண்டு சிவா உயிருக்குயிரா காதலிச்சான். அவளும் அவனை காதலிச்சா. அவனை விட பெரிய பணக்காரன் கிடைக்கிற வரைக்கும் உடனடியா இவனை கை கழுவிட்டு அந்த பணக்காரனுக்கு கழுத்தை நீட்டிட்டா. அவ கல்யாணத்தன்னைக்கு என் ஃப்ரெண்டு சிவா பெட்ரோலை ஊத்திக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டு செத்து போயிட்டான். அவன் பணத்தை பார்க்க கூட அந்த ராட்சசி வரலடா. அன்னைக்கு நான் எடுத்த முடிவு, என் வாழ்க்கையில காதலுக்கு இடமே இல்லை. என்ன, இந்த உலகத்துல உண்மையான காதலை கிடையாதுடா. சேஞ்ச் ப்ளீஸ். இந்தாங்க சார். தேங்க்ஸ். எனக்கு இது வேணும். அது இல்ல, இந்த பாட்டில். காலி பாட்டிலாம் கொடுக்கறது இல்லம்மா. நீங்க ஒண்ணு பேசாதீங்க. இந்தாங்க 100 ரூபா. தம்பி, இதுல என்ன எழுதி இருக்கு? இது யார் உங்ககிட்ட கொடுத்தாங்க? ஒரு பொண்ணு கொடுத்துச்சு. ஐ லவ் யூ. அப்படின்னா? நான் உன்னை காதலிக்கிறேன். காலையில பியூனுக்குலாம் லவ் லெட்டர் வருது. போய் அசத்துக்கு போங்க. என்ன பெரியசாமி, ரெக்கார்ட் ஆயிருக்கா? ஆயிருக்கும் நினைக்கிறேம்மா, கேட்டு பாருமா. ஐ லவ் யூ. ஐயோ, வாட் a sweet voice. I love you.
சொல்லடி மறைக்காமல் நீ சொல்லடி மது கடைக்கு வழி என்னடி மறைக்காமல் நீ சொல்லடி மதுபானம் தொட்டதில்லை மகராணி இதழ் பானம் ஊற்றிக் கொடு இசைவாணி பழச்சாரும் அறியாத புதுச்சாராய் உதடுகள் பொழிகிற மது கடைக்கு வழி என்னடி மறைக்காமல் நீ சொல்லடி வா அங்காள பரமேஸ்வரி அன்னை கருப்பசாமி அதிர்ஷ்ட தேவதைகளை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம பிகாம் செகண்ட் இயர் படிக்கிற பிரகாஷ் பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஃபிகர் ஒண்ண செலக்ட் பண்ணி கொடு பார்க்கலாம். பிரகாஷ், உன்னுடைய வாழ்க்கையில விதி விளையாடிருச்சு. உனக்கு வந்திருக்கிற சீட்ல எக்கனாமிக் ப்ரொஃபசர் எலிசபெத்துடைய போட்டோ வந்துருச்சுப்பா. சக்சஸ். என்னடா சக்சஸ்? எலிசபெத் இன்னும் கல்யாணமாகாத ப்ரொஃபசர். அவங்களுக்கு எனக்கும் கடவுளா பார்த்து போட்டிருக்கிற முடிச்சு இது. டார்லிங் எலிசபெத், நீ மட்டும் ஓகே சொல்லிட்டினா என்னுடைய எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? ஆசீர்வதிக்கப்படுவாய் மகனே. ஒரு சிங்கிள் சீட்ல ஒரு மாணவனுடைய வாழ்க்கையவே கெடுத்துட்டியே. நெக்ஸ்ட். அம்மா அங்காள பரமேஸ்வரி ஐயாவுக்கு கிளாஸ் ரூம்ல கிளிய வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார் பார்ட் டைம் ஜாபா பண்றேன் சார். இடியட்.
ஃபாரின்ல பண்ணா பாராட்டுவீங்க, இந்தியாவுல பண்ணா இடியட்டா சார்? சார் இது பார்த்தாதான் சார் கிளி, பார்க்கலைன்னா எலியா? உளி சார். உங்க வாழ்க்கையை செதுக்கி செப்பனிட்டுரும் சார். சார் இந்த கிளிக்கு பின்னால ஒரு கதையே இருக்கு சார். பரவாயில்லையே, எல்லா கிளிக்கு பின்னாடி வால் தான் பாத்திருக்கேன், இந்த கிளிக்கு பின்னாடி கதை இருக்குங்கறியே. இட்ஸ் நாட் a tale, it's a tale. Come on tell. ఈ చిలక ఒక పాపమైన జీవి. బాగా చెప్పావు ప్రేమలేఖ. ये तो था, ये मजबूरी है, एक दूजे के लिए है. मैंने प्यार किया. பரவாயில்ல, பல பாஷைகளை பேசி சென்டிமெண்டால என்ன அடிச்சிட்டியே. இங்க பார், இப்ப நான் கிளாஸ் எடுக்கணும். தயவு பண்ணி கிளிய கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு WMA. நோ, நீங்க எதையோ தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்டு சிரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் WMAன்னு சொன்னது தமிழ்ல ஒரு MA, இங்கிலீஷ்ல ஒரு MA. That's why I told WMA. இன்னொன்னும் சொல்றேன், தமிழ் மொழியின் மீது உள்ள காதலின் காரணமாக நான் தமிழ் பேராசிரியரா மாறினேன். இது சாதாரண மனித காதல் அல்ல. அல்ல அல்ல அல்ல. உக்கர், அதையும் தாண்டி புனிதமானது. படத்துல பிரபு சிரிக்கும் போது கண்ணத்துல அழகா குழி விடும் பாத்திருக்கியா? அதான் அவருக்கு பிளஸ் பாயிண்ட். அந்த சமயத்துல ஒரு கண்ணத்தை கடிச்சு தின்னணும் போல இருக்குடி. சோ ஸ்மார்ட்டி. உனக்கு ஆஷான் பேர் வச்சதை விட குஷ்புன்னு வச்சிருக்கலாம். அதெல்லாம் விடுங்கடி. இப்ப பிரியா எங்க? அவ எங்க இருப்பா? அருண் இருக்கிற இடத்துல தான் அவ இருப்பா. இப்பெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட அருண் ஐஸ்கிரீம் தாண்டி சாப்பிடுறா. அருண் இதயம் மேக்ஸினை எதுக்கு என்கிட்ட கொடுக்குற? அதுக்குள்ள ஏன் இதயத்தை திறந்து வச்சிருக்கேன். இப்போ அது டெட் பொசிஷன்ல தான் இருக்கு. நீங்க எஸ்ன்னு சொன்னா அது ஃபங்க்ஷன் ஆகும். ஏதோ டாக்டர்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. மச்சான் பாத்தியாடா, லவ் பேர்ட்ஸ் லெட்டர் பாசிங் நடந்துட்டு இருக்கு. இந்த காதல் கத்திரிக்காலாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பட் இன் ரியல் லைஃப் அதெல்லாம் சென்ஸ்லெஸ். உனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா அங்க ஃபுட்பால் பிளே கிரவுண்ட் இருக்கு, பாஸ்கெட் பால் பிளே கிரவுண்ட் இருக்கு, அங்க போய் விளையாடு. என்கிட்ட விளையாடாத. திஸ் இஸ் மை ஹார்ட், நாட் யுவர் பிளே கிரவுண்ட். டேங்கப்பா, அப்படி போட். என்ன மச்சி? ஐ லவ் யூ. அவ என்னடானா அந்த அருண் பிராண்டே சுத்துறா. இந்த தத்தி நடானா பிகரை வளைச்சு போடாம லெட்டரை தூக்கி எறிஞ்சிட்டு போறான். ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். Hi Priya, I love you. Stupid! Hi sweetie, I love you. Nonsense! Hi, I love you. I love you. Priya, I love you. அதெல்லாம் ஜெராக்ஸ். தட்டி விட்டு அலட்சியப்படுத்திட்ட. இது ஒரிஜினல்மா, உன் கையால எழுந்தது. கற்பூர வாசனை கழுதிக்கு தெரியாதுன்பாங்கப்பா. உன் கண்ணு ரெண்டும் அருண் அலட்சியப்படுத்துறதுனால பத்திக்கிட்டு சும்மா தக 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 தகன்னு எரியுது. வேணும்னா சொல்லு, நான் அணைச்சு ஆறுதல் தரேன். புரியல? I love you. How dare you! அரைக்குள்ளவா பேசலான்னு கூப்பிடுவேன்னு பார்த்தா அரையறதுக்கு கையை வாங்குற. ஒரு கணத்துல அரைஞ்சா இன்னொரு கணத்தையும் காட்டுறதுக்கு நான் ஒன்னும் ஏசு இல்லடி, உனக்கு ஏம ஹீரோவா? பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுறவன எங்க ஊர்ல பையன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல இம்பார்ட்டன்ட். இது காலேஜ் காம்பவுண்ட், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஆடா
எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்த? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? ரோம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நீரோ ஃபிடில் வாசிச்ச மாதிரி என் மனசு நோகடிச்சிட்டு நீங்க மோத்தார்கன் வாசிச்சிட்டு இருக்கல. யார் மனசையும் நான் காயப்படுத்தல. நீ பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டீனா? ப்ளீஸ் கெட் பேக் டு யுவர் ரூம். நான் எழுதின லெட்டர் தான் என் முகத்துக்கு நெருக்கிச்சு போட்டேன். பரவாயில்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்க. ஒரு பொண்ணு தான் மனசுல ஒருத்தனை நினைக்க மாட்டா. அப்படி நினைச்சிட்டானா அவ உயிர் இருக்கிற வரைக்கும் அவனை மறக்க மாட்டா. You are mad. Yes, I'm mad about you. I can't live without you. This is idiotic. It's not idiotic. It's romantic. இது என்னோட கடைசி முயற்சி. தோல்வி தாங்கிக்க கூடிய மனசு எனக்கு கிடையாது. Please try to understand me. Oh God. The Indian economic condition is so bad that in the near future all Indians will become very poor beggars. இந்த மாதிரி மேட்டர்கள் பாட புத்தகத்துல வர ஆரம்பிச்சிருச்சா? விவேக், நான் எப்பவும் குடிக்கிறதில்ல, எப்பவாவது படிப்பேன், அப்பதான் குடிப்பேன். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். நீங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி. நான் வேற மாதிரி சொன்னனா? எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம்? விஷயத்தை சொல்லு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அருண் என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க தான் எப்படியாவது எடுத்து சொல்லி அவனை காதலிக்க வைக்கணுமா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது பிரியா. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாளாம். ஏமாத்தம் தாங்க முடியாம அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டானா. அந்த சம்பவம் அருண் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதனால பொம்பளைங்கனாலே உயிரை எடுக்கிறவங்கன்னு நினைக்கிறான் அவன். நீ அருணை மறந்துடுறதா நல்லது. அருமை மாணவர்களே, நம்ம காலேஜில் ஆண்டு விழா நடக்க போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆண்டு விழா விறுவிறுப்பாகவும் கிளுகிளுப்பாகவும் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு இலக்கிய தரமான நாடகம் நடத்த போறோம். அந்த நாடகம் ரோமியோ ஜூலியட். அதுல ரோமியோவா நடிக்க போறது நமது கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் அருண் தான் நடிக்க போறார். அதில் ஜூலியட் பாத்திரம் ஏற்று நடிக்கும் அழகு பாவை நமது வகுப்பறையில் இருக்கும் மாணவி பிரியா. அந்த நாடகத்தில் முக்கியமான கட்டம், காதலர்கள் பிரிய போகின்ற சூழ்நிலையில் ரோமியோவையும் ஜூலியட்டையும் சேர்த்து வைப்பதற்காக பாதிரியார் லாரன்ஸ் ஜூலியட்டிற்கு விஷம் கொடுக்கிறார். பாதிரியார் லாரன்ஸின் கடிதம் கிடைக்கும் முன்பாக ஜூலியட் இறந்து விட்டாள் என்ற தவறான செய்தி கேட்டு கல்லறையை நோக்கி ரோமியோ ஓடி வருகிறார். ஜூலியட், நீ அணைத்துக் கொண்ட சாவையை நானும் அணைக்கிறேன். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், மடிந்தால் ஒன்றாக மடிவோம். பிரியா, get up. எந்திரி எந்திரி பிரியா, எந்திரி. எந்திரி பிரியா. என்னாச்சு? பிரியா, பிரியா.
பிரியா செத்து போயிருவாளோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா. பிரியா சாக மாட்டாடா, நிச்சயமா அவ சாக மாட்டா. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா லைஃப் லாங் அந்த பழி உன்னை விட்டு போகாதுடா. இங்க மிஸ்டர் அருண்ங்கிறது யாரு? நான் தான் டாக்டர். மிஸ்டர் அருண், பிரியாவுக்கு நினைவு திரும்பிடுச்சு. பட் ஒன் திங், அவங்களுக்கு நினைவு வந்ததுல இருந்தே அருண் அருண் உங்க பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிரியா, ஏன் பிரியா அப்படி பண்ண? உங்க ஃப்ரெண்டுக்கு ஏற்பட்ட சோகமான முடிவுனால பொம்பளைங்கனாலே உயிர் எடுக்கிறவங்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உயிரை கொடுத்தாவது என் காதல நிரூபிக்கணும்னு முயற்சி பண்ண. அதுக்குத்தான் I love you, பிரியா. தொடும் தென்றல் கூட வாழ்க, நீ மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்க, நீ என்னை கண்ட அந்த காலங்கள் வாழ்க, உந்தன் பூம்பாதம் போகின்ற பொன்வீதி வாழ்க, தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க. நட்சத்திர மண்டலத்தில் நமக்கொரு மண்டபமா உன் பெயரில் எழுதி வைக்கிறேன், உன் அழகை தொழுது வைக்கிறேன். நட்சத்திர மண்டலமா நமக்கது தேவையில்லை, மண்ணுலகை எழுதி வைக்கிறேன், மடியில் இருந்து வைக்கிறேன். இலையிட்ட விருந்திலே இளமயில் விருந்திலே இதில் காமம் பாதி காதல் பாதி கவிஞர் நமக்கு சொன்னதுதான். தென்றலுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க, இந்த தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க. பறவைகள் பறந்து செல்ல பள்ளம் மேடு வானில் இல்லை, நீயும் நானும் பறவை ஜாதியே, நிம்மதிக்கு தடைகள் இல்லையே. சொல்லுக்குள்ளே இருக்கும் பொருள் சொல்லை விட்டு பிரிவதில்லை, சோகம் இனி வருவதில்லையே.
இல்லையே கவியரங்கம் தமிழ் வணங்கும் சுற்றி வரும் பெண்களுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க இந்த தேவதையை வாழ்த்த வந்த சின்ன கண்ணன் வாழ்க பூவோடு வந்த இந்த பொன்மாறன் வாழ்க நீ வாழும் மண்ணில் அடனான் கூட வாழ்க நம் பொன் வீதி போகின்ற பூந்தென்றல் வாழ்க தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க அடேங்க அப்பா, அவளுக்கு என்ன ரப்பர் உடம்பா? அப்படி வளைஞ்சு 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 அத்துனூண்டு ரிங்குள்ள அவ்வளவு அழகா நுழையறாளே. அவ ஸ்ட்ரக்சர் இருக்கே. ரெண்டு கண்ணு அப்படியே நோண்டி எடுத்துருவேன். முண்ட கண்ணா, அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருன்னு சொன்னா இவரு பெரிய ரசிகர் அவன் உடம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுல என்ன பெரிய கஷ்டம்? அவங்களும் நம்மள மாதிரி லவ்வர்ஸா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருந்துட்டா இதை விட சின்ன வளையத்துல கூட பூந்து விளையாடலாம். ரியலி ரியலி அருண் அருண், எனக்கு ஒரு சின்ன ஆசை அருண். என்னடா ராஜா? நாம ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் மாதிரியே அந்த வளையத்துக்குள்ள பூந்து வரணும்னு ஆசையா இருக்கு அருண். நாம ரெண்டு பேருமா? இது ரொம்ப ரிஸ்கியான விளையாட்டுமா? நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ தானே சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருந்தா அதை விட சின்ன வளையத்துல கூட பூந்து வந்துடலாம்னு சொன்னேன். ஆனா அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? இருக்கு. அப்ப பூந்துருவோம். பூந்துருவோமே. ஆனா அவனால இப்ப சொல்லுங்க, ஆசையாதடா, படாத இடத்துல பற்ற போகுதுடா. ஐயோ வலிக்குது. கொஞ்ச நேரம் வலிய பொறுத்துக்கடி, அவர் சீக்கிரம் கழட்டிடுவாரு. ஆமா, எங்களை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்க, சீக்கிரம் கழட்டுறதுக்கு போங்கடியே. ஓபன் பண்ணிடுறா. நீ கொஞ்சம் வாய முடியா? இப்படியே ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாக்குறவங்க எல்லாம் அது நினைச்சு கல்லால் அடிக்க போ. அங்க அடிக்காதீங்க, அங்க அடிச்சா அவன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் சார். டேய் சோடா புட்டி, அனாவசியமா என்ன டென்ஷன் பண்ணாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஓன் டோட்டல் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. பரமபிதாவில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உங்கள் மந்தையில் உள்ள இந்த 2 ஆடுகளையும் பிரித்து விடுங்கள், பிரித்து விடுங்கள். ஐயோ அடி பாவி, அவன் கண்ணாடி உடைச்சிட்டே. கண்ணாடி உடைஞ்சிருச்சா? நான் கரண்ட் கட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். கோவிந்தா கோவிந்தா. மாட்டிக்கிட்டே திரிங்க, கார்பரேஷன் காரை வந்து பிரிச்சு விடுவான். இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. ஏய் சின்னத்தாய். என் பேரு ஏய் சின்னத்தாய் இல்ல, ஸ்ரீரங்க சின்னத்தாய். ஆமா, அது என்ன வீட்டுக்குள்ள இருக்கும் போது கண்ணுல கூலிங் கிளாஸ், காதுல வாக்கு மேன, நீ ஒரு சர்வெண்ட்ங்கிற மறந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்னத்தாய நீ பாத்திருந்தா இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருப்பியா? ஆண்டவன் என்ன காப்பாத்திட்டாரு. நான் 12 வயசுலயே பப்பாளி பழம் சாப்பிட்டவளாக்கும். 12 வயசுல பப்பாளி பழம் சாப்பிட்டியா? எதுக்கு? எங்க வீட்டுல பப்பாளி மரம் நிறைய இருந்தது, நான் சாப்பிட்டேன். அதான பார்த்தேன், நீ அதுக்கு தான் சாப்பிட்டியாக்கணும் பதறி போயிட்டேன். நீ என்னையா பதறது? இத கேட்டு பதறி ஓடினவர் தான் என் புருஷன். 18 வருஷம் ஆச்சு, எங்க இருக்காங்களோ?
அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. அம்மாவா? ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்க? யார் வந்து கண்டு பாரு. பிரியா கண்ணு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. என்னம்மா இது திடுதுப்பு வந்து நிக்கிற? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏ ராசாத்தி, உள்ள வாமா. அருண், இவங்க எங்க வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பாக்குறாங்க. இவங்க பேரு சின்னத்தாயி. இவங்க அவங்கதான் எங்க அம்மா. மிலாட், பெண்களை அன்னையே, பாரத மாதாவே என்ற தெய்வங்களுக்கு சமமாக மதிக்கக்கூடிய இந்த நாட்டில் பெண்களை வெறும் போக பொருளாக மட்டும் நினைச்சு தனது பணபலத்தையும் ஆள்பலத்தையும் அரசியல் செல்வாக்கையும் பயன்படுத்தி பல பெண்களின் கற்பையை சூறையாடி இருக்கிறார். மனநிலை சரியில்லாத ஒரு பெண்ணை கடத்தி வந்து கற்பழித்து அவளை அனாதையாக்கி இருக்கிறார். அவள் தன்னை யார் என்று சொல்ல முடியாத ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு பட்ட பகல்ல நடு ரோட்ல பிணமாக கிடந்திருக்கிறார். யுவர் ஆனர், சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும் இவர்களை போன்றவர்கள் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்திக் கொண்டு நீதியை விலைக்கு வாங்கி தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். அரசு தரப்பு வக்கீல் என்ற முறையில் மட்டும் இல்லாமல் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் என்ற முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிருகத்துக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனையை அளித்து மக்கள் முன்னிலை இவனை தூக்கிலிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை விசாரித்த இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படுபவர்கள் சார்பாக வாதாடியவர் ஒரு பெண் வக்கீல் என்பதாலும் இது பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதாலும் இதில் உணர்ச்சியும் வேகமும் இருந்ததே தவிர உண்மை இல்லை. ஆகவே திரு கோயில்ராஜ் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த குற்றம் தகுந்த ஆதாரங்களோடும் சாட்சியங்களோடும் நிரூபிக்கப்படாத காரணத்தால் அவரை இந்த கோர்ட் விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறது. Cut! Well done, Gayatri. Well done. ரொம்ப நல்லா நடிச்சு காயத்ரி. நடிச்சேன்னு சொல்றதை விட அந்த கேரக்டரவே மாறிட்டேன். நான் ஆர்டிஸ்ட் ஷாட் ரெடி பண்றேன். மேக்கப் ரூம்ல வெயிட் பண்ணுமா? ஓகே சார். நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க நடிக்க ஆரம்பிச்சப்பவே நாங்க வந்துட்டோம். மம்மி இவர் அருண் தானே? அதான் போன்லயும் லெட்டர்லயும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். வாங்க ரூம். அம்மா, அருண்ல உங்க போட்டோ பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டாருமா. அவங்க வீட்ல சினிமா டிராமான்னு யாருமே போய் பார்க்க மாட்டாங்களாம். அருண் தான் நைஸா போய் பார்த்துட்டு வந்துருவாராம். அதுவும் நீங்க நடிச்ச படம்னா மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வராமா. எங்க காலேஜ்ல ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால் மத்த எல்லா காம்படிஷன்லயும் அருண் தான் சாம்பியன். முன்னெல்லாம் வந்தானா அம்மா எப்படி இருக்கீங்க, அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா 1000 தடவை கேப்பா. இப்ப என்னடானா அருண் அருண் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. சி போங்கம்மா, இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் அழுதுருவேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா? காயத்ரினா காயத்ரி தான். பிரியா, என்ன அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுற? நான் எப்பவும் எங்க அம்மாவை 1 2 3 காயத்ரின்னு தான் கூப்பிடுவேன். ஆத்தா மகமாயி அங்காள பரமேஸ்வரி தஞ்சாவூர் தண்டுமாரி ஆருடன் கேட்க வந்தவங்களுக்கு ஆறுதலா பதில் சொல்லம்மா, பதில் சொல்லு. என்னங்க ஆத்தாவை கேக்குறீங்க? நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? ஆத்தாவே ஏன் வாய் வழியாதான் பதில் சொல்லுவா. சொல்லு. வலசரவாக்கத்துல புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். வாசக்கால் எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அறிவிருக்காயா? வலசரவாக்கத்துல வீட்டை கட்டிட்டு வண்டலூர்லயா வாசல் வைக்க முடியும்? ரெண்டையும் ஒரே இடத்துல ஏன் வைக்கணும்? அது இல்லங்க, மனசாஸ்திரப்படி வாசக்கால எங்க வைக்கிறது? பேசி பாக்குறேன். ஆத்தா சரி சரி சொல்லிடுறேன் ஆத்தா. ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா. என்னன்னு? ஒரு 50 வைக்க சொல்லிருக்கா. விஷயத்தை சொல்லு. 11க்கும் 13க்கும் நடுவுல ஒரு நம்பரை சொல்லு. ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு. ஆத்தா விளையாடுறாய். ஆத்தா இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது. 11க்கும் 13க்கும் நடுவுல 12. அடப்பாவி, வேற நம்பரே கிடைக்கலையா உனக்கு? ஏங்க இந்த 11க்கும் 13க்கும் நடுவுல 12 தானங்க இருக்கு. 12 கால் இருக்கு, 12 இருக்கு, 12 முக்காலே அரைக்கால் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாமே. இல்ல தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம். 12ன்னு சொல்லிட்டே உன் ராசிக்கு ஒப்பாத நம்பர். வாசல் எங்க வச்சாலும் உள்ள பூந்து திருட உருவிட்டு போயிருவான். இப்ப என்னங்க பண்றது? அதா நான் தான் உன் மகன். இந்த பைய விஷயமா தான். இதுல 50 அதுல 50 தாங்குவானா? வேற வழியே இல்லையா? சரி சொல்றேன்.
ஒத்தச்சுழி பசுவா ஓங்கோல இருந்து ஒரு 50 பிடிச்சிக்கிட்டு வா. அலங்காநல்லூர்ல இருந்து அடிமாட்டு காளையா ஒரு 50 பிடி. ரெண்டையும் கலந்து பழக விடு. அதுல விழுற கண்ணு குட்டிகளை குன்றத்தூர் கோயில் படிக்கட்டுல கூட்டமா உட்கார்ந்திருக்க பிச்சைக்காரங்க கையில ஆளுக்கு ஒண்ணா கொடு. நவக்கிழங்களுக்கு 4 மாசம் 3 வேளை பூஜை போடு. 10,000 ஏழைகளுக்கு நிலா வெளிச்சத்துல நெய்ச்சோறு போடு. அந்த கூட்டத்துல நான் இருந்தா கண்டுக்காத. இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறமா என்கிட்ட வா. வாசல் எங்க வைக்கிறது வாய்க்கு வந்தபடி சொல்றேன் உங்ககிட்ட. இதெல்லாம் பண்ணணும்னா இப்ப கட்டிக்கிட்டு இருக்கனே அந்த வீட்டை வித்து தான் பண்ணணும். அதுக்கு பதிலா வாசக்கால கையிலே வச்சுக்குவேன். போய எக்ஸ்கியூஸ் மீ, அது எடுங்க. பியூட்டிஃபுல், வெரி நைஸ். வேலை எவ்வளோங்க? 300 ரூபாய் சார். பேக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். வாவ், வெரி நைஸ். இது என்ன விலை? சாரிமா, அவர் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டாரு. அந்த வாசனைக்கு வேண்டாம். பில் போட சொன்னீங்களே சார். இப்போ வேண்டாம்னு சொல்றேன். அந்த பொம்பளை தொட்டு பொருளை நான் தொட மாட்டேன். இது என்ன விலை? 300 rupees. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. என்ன செல்லப்பா, எனக்கு மட்டும் இவ்வளவு ஸ்வீட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சாதாரண காரியம் பண்ணிருக்கீங்க? பொண்ணு காதலிக்கிறது தெரிஞ்சு மத்தவங்க மாதிரி கத்தி கரெக்டா பண்ணாம காதலர்களை சேர்த்து வச்சிருக்கீங்களே, அதுக்கு தான் அந்த ஸ்வீட்டு. கொஞ்ச நாள் பொறுங்க, ஊருக்கே கல்யாண பத்திரிக்கை கொடுத்து அசத்திடலாம். என்னது, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கையா? பத்திரிக்கைலாம் கிடையாதுங்க. தினத்தந்தி, தினமலர், தினகரன், மாலை முரசு, மாலை மலர், மக்கள் குரல், இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, அத்தனை பத்திரிகையிலையும் முழு பக்கம் விளம்பரம் கொடுத்து அசத்திரவனா? அது எப்படி அத்தனை நியூஸ் பேப்பர் பேரையும் கிடு சொல்றீங்க? கொஞ்ச நாள் பழைய பேப்பர் வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல கூவி கூவி பழக்கமாயிருச்சுங்க. ஏது கைவசம் நிறைய தொழில் வச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சீக்கிரமே பெரிய ஆள் ஆயிடுவீங்க. நம்ம எப்படிமா பெரிய ஆள முடியும்? பேங்க்ல கொள்ளையடிக்கிறவனும் பங்கு மார்க்கெட்ல மோசடி செய்யறவனும் அவன் தான் நம்ம நாட்டுல பெரிய ஆளாக முடியும். செல்லப்பா, இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பேசுறீங்க. நீங்க அரசியல குதிச்சிடுங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அம்மா, கிணத்துல குதிச்சு சொல்லுங்க குதிச்சிடுறேன், கடல்ல குதிக்க சொல்லுங்க குதிச்சிடுறேன். ஆனா அரசியல் மட்டும் குதிக்கவே கூடாது. எவன் எதுல வருவான், எப்ப பாம்பு முடிக்கும்னு தெரியவே மாட்டேங்குது. இத நான் ஏன் சொல்றேன்னா, பல வருஷம் வெள்ளக்காரன் காப்பாத்தின காந்திய சுதந்திரம் வாங்கி ஒரு வருஷம் நம்மளால காப்பாத்த முடிஞ்சதா? அவரையும் சுட்டு விட்டாங்களே. செல்லப்பா, நீங்க மாத்திரம் கட்சி ஆரம்பிச்சீங்க, அடுத்த வருஷமே ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆட்சியை பிடிச்சலாம்னு காரைக்குடி பக்கம் போய் சொல்லிடாதீங்க, அடிச்சே கொண்டு போடுவாங்க. ஓ, தப்பாயிருமோ? செல்லப்பா, அம்மா, நாளைக்கு குன்னூர் போனோம், டிரைவர் கிட்ட சொல்லி வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. அருண், பிரியா, நாளைக்கு நீங்க 2 பேரும் குன்னூருக்கு வரீங்க. நாம ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோம். சரிம்மா. ஓகே. அக்கா, wish you many happy returns of the day. Thank you. அதையே தாய்மொழியில சொல்றேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நமக்குள்ள எதுக்கு சம்பிரதாயம் இல்ல? சகோதரிகளுக்குள்ள சச்சரவு தான் இருக்கக்கூடாது, சம்பிரதாயம் இருக்கலாமே. இந்தா வாங்கிக்க. என்னடி இது? பட்டு புடவை, பிறந்த நாள் பரிசு. இதெல்லாம் தேவைதானா? உன்னை வாழ்த்துறதுக்கு வேணா எனக்கு வயசு இல்லாம இருக்கலாம், ஆனா பரிசு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு. இந்த பிரியா, இது உனக்கு. எனக்கு எதுக்கு சித்தி? ஏன் நான் கொடுக்க கூடாதா இல்ல நீ தான் வாங்கிக்க கூடாதா? அது இல்ல, அம்மாக்கு தானே பிறந்த நாள், எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அக்காவுக்கு பரிசு கொடுத்தது பக்தியை காட்டுறதுக்காக, உனக்கு பரிசு கொடுக்கறது பாசத்துக்காக. நீ எனக்கும் மக மாதிரி தானே. இந்த வாங்கிக்க. தேங்க்யூ சித்தி. சார் ரஞ்சினி, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், சர்ச்சில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வரேன். வணக்கம் ஃபாதர். வாங்க வாங்க. என்னப்பா அருண், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். அருண் உங்களுக்கு தெரியுமா ஃபாதர்? சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்பா எப்படி இருக்காரு? He is fine. கேட்டதா சொல்லு. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள போலாம். வாங்க.
அன்பிற்குரிய சகோதரி காயத்ரி உங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக பல 100 மைல்கள் தாண்டி வந்திருக்காங்க. நம்ம சர்ச்சினுடைய வேண்டுகோளை ஏற்று ஒரு இருதய நோயாளிக்கு ஆபரேஷனுக்காக 20,000 ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நன்றியும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அவங்க பிறந்த நாள். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுங்கிறதுனால 2 பேரையும் ஒரே இடத்துல சந்திக்க வந்திருக்காங்க. ஆண்டி, என்ன? நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும். முத்தம் கொடுக்கணும், முத்தம் கொடுக்கணும், முத்துமணி குயிலே, கையில் எடுத்து கண்ணம் இணைத்து உன்னை கட்டி பிடிக்கையிலே. முத்தம் கொடுக்கணும், முத்தம் கொடுக்கணும், முத்துமணி குயிலே, கையில் எடுத்து கண்ணம் இணைத்து உன்னை கட்டி பிடிக்கையிலே. நீ சிந்தும் முத்தங்கள் பாழின் அர்த்தங்கள், நீ சொல்லும் சொந்தங்கள் உயிரின் ராகங்கள், உன் பால் மொழியில் உண்டாகும் பாலை வசந்தங்கள். ஹலோ டாட். ஓ ஹாய் அருண். எக்ஸாமினேஷன் முடிஞ்சு காலேஜ் லீவ் விட்ட பிறகும் 1 வாரமா ஊர் சுத்திட்டு வர போல இருக்கு. உன்னை காணோம்னு சொல்லிட்டு உன் அத்தையும் கீதாவும் புலம்பிட்டு இருக்காங்க. டாட், நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிட்டேன்.
என்ன மன்னிச்சிருங்க. நானும் என் கூட காலேஜில் படிக்கிற பிரியாங்கிற பொண்ணும் ஒருத்தர் விரும்புகிறோம். என் விருப்பத்துக்கு நீங்கள் தடை சொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கையில் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் டாட். ஹலோ பிரியா. என்னடா கோட்டா ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. பிரியா கண்ணா, ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா பச்சை கொடி காட்டிட்டாரு. ரியலி? யூ இந்த வாரமே நானும் என் டாடியும் உன்னை முறப்படி பொண்ணு பார்க்க வரோம். ஓகே? ஓகேடா. பை. யா. ஐயோ. ஹாய் சின்ன தாயி. இந்த பானைக்கு வந்த வாழ்க்கை கூட 18 வருஷமா எனக்கு வரல. வாங்க தம்பி, வாங்க வாங்க ஐயா. பிரியா பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. வாங்க உட்காருங்க தம்பி, உட்காருங்க ஐயா. ஏய், நான் வேட மேல பார்த்தவன் காரி தூக்கிட்டு போறேன். கணக்கு எவன் சொல்றது? கொன்னுட கொன்னு. தம்பி, அருந்தம்பிலா, இது யார் அப்பாங்களா? உங்கள மாதிரியே இருக்காருங்க. ஐயா, என் பேரு ஸ்ரீரங்கம் சின்னத்தாயி. அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல என் பேரை சொன்னாங்கன்னா மலைக்கோட்டை ஆதரமாக்க. இவரே உன் பெருமை எழுச்ச வேட்ட சொல்லு. இப்ப பிரிய பாப்பா பாவம் இருக்காங்கல்ல, போய் சொல்லுப்பா. பாவங்க அந்த புள்ள காலையில இருந்து அலங்காரம் பண்ணி பண்ணி அழுத்து போச்சு. she feel more sentimental ஐயா. வெள்ளக்கார விதம் போட்டானா இப்படி இங்கிலீஷ் பேச போறா? இவர் பேரு செல்லப்பா. சிவாஜி செல்லப்பான்னு சொல்லுங்க. இந்த சின்னப்பா உடையப்பான்னு சொல்றாங்கல்ல, அந்த வயரால வந்தவன். சும்மா நாடகத்துல வெளுத்து கட்டுவனே, சமையல்லையும் வெளுத்து கட்டுவாரு. இந்த வீட்டு குக்கு இவரு. ஐயா, வீட்டுக்கு முத வந்திருக்கீங்க. பால் பாயசம் சாப்பிடுறீங்களா? வேண்டாம். பருப்பு பாயசம், அவல் பாயசம் வேண்டாம். ஐயாவுக்கு இனிப்புனா பிடிக்காதோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பேசுறதே ரொம்ப இனிப்பா இருக்கு. ஐயோ, என்ன பத்தி ரொம்ப போல்றீங்களே. நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுதான். உங்களுக்கு சர்க்கரை இல்லாம பாயசம் கொண்டு வரேன். இத பார் தேவகி, எனக்கு வாழ்க்கையே ஒரு பொழுதுபோக்கு. நான் பேசுறேன். ஆமா சார், நீங்க தான். நீங்க வந்துமா சார், என் டயலாக் விடுங்க. ஷூட்டிங் எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படி 3 மணி நேரம் ஆகுமா? என்ன சார் என் சிச்சுவேஷன் புரியாம? லதா லைன் கிடைச்சதா? என்ன கிடைச்சிச்சு, பெல் அடிக்குது. என்ன சார், என் பொண்ணு பார்க்க வராங்க. கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம. இல்ல, இந்த சீன் இன்னைக்கு முடிக்கலன்னு வச்சுங்களா. பிரியா, பிரியா, நான் வந்துட்டு இருக்கேம்மா. இதுக்கு வர அங்கெல்லாம் எப்பவோ போயாச்சு. I'm sorry, Dad. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம். கடைசி வரைக்கும் அந்த அம்மா வந்தாங்களா? சினிமா நடிகைங்க சரியா போச்சு. அருண், இனிமே நான் இங்க வரமாட்டேன். வேணும்னா அவங்க நம்மளை தேடி வரட்டும். சாரி பிரியா, ஷூட்டிங்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க தான் என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரியும்ல. அதோட உனக்கு ஷூட்டிங் என்ன முக்கியம்? ஷூட்டிங். காயத்ரி, நீ அம்மாவா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, அம்மாவா நடிக்கிறதுக்கு தான் லாய்க்கு. அதாவது சொன்னியே, அதுவே எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்ச மாதிரி. குத்துவேன் மூஞ்சில. அவங்க அப்பா திரும்பி போன வேகத்தை பார்த்தா எனக்கு என்ன அந்த கல்யாணம் நின்னு போயிடுன்னு பயமா இருக்கு. குழந்தைத்தனமா பேசாத. பெரியவங்க அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டாங்க. நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடணும், அவ்வளவுதானே. நாளைக்கே நாம அவங்க வீட்டுக்கு போவோம், போதுமா? நிஜமா? நிஜமா? சத்தியமா? சத்தியமா. ஐயோ, thank you காயத்ரி. யார் வேணுங்க? அருண் இருக்காரா? இருக்காருமா. அவங்க அப்பா? அவரும் இருக்காரு. அப்பா 2 பேரும் இருக்காங்களா? உள்ள வாங்க. என் புகுந்த வீடு எப்படிமா? கால கீழே போடு. ஹாய், வணக்கங்க. நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நிமிஷம், அப்பா வந்துருவாரு. ஃபீல் அட் ஹோம். என்னது? எப்படி
எங்க அம்மாவை நைஸா தள்ளிக்கிட்டு வந்துட்டேன் பாத்தியா? குட். எப்படியோ இந்த மாச கடைசிக்குள்ள நம்ம கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வாரத்திலே நல்ல நாள் எதுவும் இல்லையா? மாதவா, முதல்ல அதை எடுத்துட்டு போ. நம்ம வீட்டு காஃபி கப்ல கூட கரப்படக்கூடாது. பாவப்பட்ட இடத்துல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பைத்தியக்காரி, நிழலுக்காக பாம்பு புத்துக்கடியில ஒதுங்கலாமா? ஆத்துல மலர் அள்ளியை விட சேத்துல மலர் செந்தாமரை அழகா தானே இருக்கும். அதுக்காக சேத்தவாரி பூசிக்கலாமா? உயரமா இருக்கிறதுனால குப்பமேடு கோபுரம் ஆயிடாது. வேதம் ஓதுறதுனால சாத்தான் தெய்வம் ஆயிடாது. பிரியா, நீ வர போறியா இல்லையா? டேய், போடா இப்படி. ஆமா, என்னது உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? யோ, நான் தான் சொன்னேன்யா உனக்கு இந்த மாசத்துல இருந்து நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு. சந்தோஷமா இரு. ஆகா, நம்ம ஜோசியம் கூட ஒர்க் அவுட் ஆகுது. இவ்வளவு வேகமா ஓடி வர இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா? சார், நீங்க என் காலேஜ் ப்ரொஃபசர் ஆச்சே. ஆமா. என்ன சார் இப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வரீங்க? இவ்வளவு பெரிய நாய், இவ்வளவு பெரிய நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கடிக்கிறதுக்காக துரத்துனா ஓடி வராம என்னப்பா பண்ண முடியும்? என்ன சார் இது, ஒரு நாய்க்கு போய் பயந்து ஓடி வரீங்களே? என்ன கூட தான் சின்ன வயசுல ஒரு நாய் கடிச்சிருச்சு, நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஒரு விஷயத்தை நீ சரியா புரிஞ்சுக்காமலே பேசுற. ஒரு நாய் கடிச்சு இன்னொரு நாய் செத்ததா சரித்திரமே கிடையாது. சார், உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு பேசாதீங்க. நான் இப்போ உங்க ஸ்டூடெண்ட் இல்ல. ஜோதிட கலாரத்ன, கந்தர்வ பூஷண, ஆருட விற்பன, ஆனந்தாண்டவபுர, விவேகானந்த ஜோசியர். என்ன 1.5 மைல் நீளத்துக்கு ஒரு பட்டம் யாரு கொடுத்தது? ஆச்சரியமா இருக்குல்ல? அசிங்கமா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தான். உங்ககிட்ட படிச்சதுனால தான் நான் உருப்படாமலே போயிட்டேன். கடைசியில இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். ஆத்தா, ஒரு விதத்துல உன்னை பார்த்தது நல்லதுதான். கண்ணா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐயோ, என் கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை தேடி நாயா அலையிறேன். நாயா அலைறீங்களா? உங்களை நாயா விரட்டது ஏன் சார் பொண்ணு விரட்ட மாட்டேங்குது? நான் எதிர்பார்க்கிற 4 ஐட்டங்களோட பொண்ணு அமையல. என்னது 4 ஐட்டம்? இந்த அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பும்பாங்களே அதுவா? நான் எதிர்பார்க்கிறதே வேற. ஐட்டம் நம்பர் 1. ஆத்தா, அந்த பொண்ணு சிரிச்சதுன்னா ஜல்லிக்கல்ல கொட்டின மாதிரி ஜலஜலன்னு சத்தம் வரணும். ஜல்லிக்கல்லா? அப்ப சித்தாவத்தான் பார்க்கணும். மேல ஐட்டம் நம்பர் 2. ஆத்தா, பரதம், குச்சிப்புடி, கதகளி, கதக், ஒடிசி, மணிப்புரி. அவ்வளவு தெரிஞ்சுக்கணுமா? இல்ல, இதுல ஏதாவது 2 கலந்து ஆட தெரியணும். கலந்து ஆடணுமா? அப்ப ஜாக்கெட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி விட்டாதான் முடியும். மேல ஐட்டம் 3. ஆத்தா, அந்த பொண்ணுக்கு பாட தெரிஞ்சிருக்கணும். கேபி சுந்தராமல் மாதிரி இல்லடா கூட பேபி ஷாமிலி லெவலுக்கு பாடினா ஓகே. அப்ப ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தான் பாடும். பரவாயில்ல, ஆனா அதுவா பாடணும். ஐட்டம் நம்பர் 4. ஆத்தா, நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு தஞ்சாவூர் வடுமாங்கா சைஸ்ல நெஞ்சில பெருசா ஒரு மச்சம் இருக்கணும். அது ஏன் அப்படி? வைத்தீஸ்வரன் கோயில்ல ஓலைச்சுவடி பார்த்தேன். மாங்கா சைஸ்ல மச்சம் உள்ள பொண்ணை நான் கட்டிக்கிட்டாதான் எனக்கு ஆயுசு கெட்டி, இல்லைன்னா நான் வாழ்றதே வெட்டி அப்படின்னு வந்துச்சு. நான் சொல்ற 4 ஐட்டங்கள் கொண்ட பொண்ணு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கரெக்டா பார்த்து சொல்லு. ஒரு நிமிஷம் சார். கூரையில யாரு குருநாதரை கூப்பிடுறியா? இல்ல, எங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. கேக்குறேன். பிடிச்ச பூ குஷ்பு, பிடிச்ச மலை அண்ணாமலை, பிடிச்ச பழம் ஞானப்பழம், பிடிச்ச கலர் காளிமா. காளி. ஆத்தா உன் பேரே சொல்லிட்டாரே சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனி உங்க கல்யாணம், உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது எல்லாம் என் பொறுப்பு. எது? இல்ல சார், உங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிறேன்னு சொன்னேன். கண்ணா, நீ செய்ய போற மகத்தான உதவிக்கு உனக்கு பின்னாடி நான் பெருசா கவனிக்கிறேன். உங்க வாயை நம்பிதான் சார் இருக்கேன். டேய் ப்ரொஃபசர், பரீட்சையில நான் அண்டர்வேருக்குள்ள வச்சு பிட் அடிக்கும் போது பிட்ட உருவுறேன்னு சொல்லி அண்டர்வேர் நாடாவ உருவினியடா. அதை நான் இன்னும் மறக்கல. அந்த பிட்டு என் நெஞ்சில விழுந்த வெட்டு. இப்ப நான் உனக்கு வைக்க போறேன் பாடுறா ஒரு வேட்டு. கோயிலுக்கு போனோம். பிரியாவை ரெடியாக சொல்லு. சரிங்கம்மா. எங்க வந்த? இன்னைக்கு பிரியாவோட பிறந்த நாள். நான் அவளை பார்க்கணும். என்னோட அனுமதி இல்லாம நீ அவளை பார்க்க முடியாது. அனுமதி வாங்கிக்கிட்டு போய் பார்க்கறதுக்கு அவ என்ன ஆர்ட் கேலரியா இல்ல வள்ளுவர் கோட்டமா? She is my lover. இப்ப நீ மரியாதையா வெளியே போல, மனிதாபிமானத்தை மீறி உன்னை வெளியே அனுப்ப வேண்டி வரும். மிரட்டுறீங்களா? நரி காக்காய்க்கு கதை சொன்ன மாதிரி எங்க காதல சேர்த்து வைக்கிறேன்னு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களே. எதிர்பார்க்கவே இல்லை. You are being selfish. நீங்க ஒரு சாடிஸ்ட், ஒரு பெரிய ஹிப்போக்ரேட். Shut up. Don't talk nonsense. இந்த டயலாக் எல்லாம் போய் அப்பா கிட்ட சொல்லு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும்
நீ அவ நிழல் கூட நெருங்க முடியாது. நிழல நெருங்கிட்டேன். கூடிய சீக்கிரமே நிஜத்தையும் நெருங்கிடுவேன். முடிவா சொல்றேன், நாங்க இருக்கிற இடத்த வேணா உங்களால பிரிக்க முடியும். ஆனா என் இதயத்திலேருந்து பிரியாவை உங்களால பிரிக்கவே முடியாது. மழை
மறுகரையில் கிளி போல் சிறகிருந்தும் கிடந்தோம் இரு சிறையில். வழிதான் கிடையாதா அடிவானம் முடியாதா? ஓ பறவைகளே பறவைகளே நில்லுங்கள். என் பாலைவனம் மழை பெறுமா சொல்லுங்கள். என் மனசு எப்படி துறந்து காட்டுதுன்னு எனக்கு தெரியல. அருண், இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டு கேட்டது எதையாவது நான் மறுத்திருக்கிறேன்னா? உனக்கு நான் கெடுதல் பண்ணுவேனா? நீ என் பையனா போயிட்ட, அதனால கையை பிடிச்சு கேட்கிறேன். எனக்காக ஒண்ணே ஒண்ணு செய். நீ அந்த பொண்ணை மறந்துடு. ஒண்ணே ஒண்ணு செய்யாத. அவளை ஏன் வேண்டாங்கிற காரணத்தை மட்டும் கேட்காத. முழிச்சிட்டு தான் இருக்கேன். சொல்லு. நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கேன். பிரியா மேல ஆசை வச்சிருக்கேன். உங்களை மதிக்கிறேன். அவளை நேசிக்கிறேன். எனக்காக ஒன்னே ஒண்ணு செய்யுங்கப்பா. தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யாதீங்கப்பா. எங்க காதலை தடுக்காதீங்க. தடுக்காதீங்கப்பா. பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? சொல்லவே இல்லையே. உடனடியா சொல்லிடுங்க. குமுதவல்லி. குமுதவல்லி. குமுதம் தம் குமு. ஆத்தா, அழகான பெண்ணு, அழகான பேரு. அஷ்டலட்சுமி அங்கங்க அநியாயத்துக்கு தாண்டவம் ஆடுறாங்களே. அந்த கண்ணை பாத்தீங்களா? ஒன்னுல ஞான ஒளி, இன்னொன்னுல ஆனந்த ஜோதி. யோ, அது என்ன முகமா இல்ல டென்ட் கொட்டாயா? இருக்கலாம். வாய் கூட டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்குதே. ஏங்க, இது நிஜமாவே உங்க பொண்ணு தானே? யோ, 1 வருஷம் 12 மாசம் காட்டுல கடுந்தவம் பண்ணும்போது பிறந்த பொண்ணியா? நீங்க காட்டுல பண்ணும்போது இது எப்படி வீட்டுல பிறந்துச்சு? நடுவுல எறும்பு கடிச்சிருச்சுன்னு 7 நாள் வீட்டுக்கு வந்துட்டேயா? அந்த 7 நாட்களா? ஆமா. வீட்டு விஷயத்துல அந்த ஆளுகிட்ட சொல்லிட்டு வள வளன்னு பேசாம வந்த விஷயத்த சொல்லுங்க. இந்த பாப்பா யாரு? அந்த பொண்ணோட அம்மா. அப்ப அந்த பொண்ணோட அம்மாவை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? யோ, இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணே பிறந்துச்சு. அதுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து சொல்லியா? இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதா கஷ்டம். இந்த ஃபிகருக்கு டாக்டர், என்ஜினியர், வக்கீல் 3 பேர் வருவாங்க. 3 பேர் வேண்டாயா, ஒருத்தர் போதும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். என் பொண்ணு 2 வருஷம் உள்ள இருந்துச்சு. ஜெயிலியா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. என்னது, உங்க பொண்ணுக்கு பைத்தியமா? யோ, ஓம ஜாட அப்படியே இருக்குதியா? யோ, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா தெரியுது? கொஞ்சம் இப்படி திரும்புங்க. இந்த பக்கம் அப்படி தெரியல. இப்ப தெரியுது. தெரியல, தெரியுது, தெரியல, தெரியுது. யோ, அது பிறவி பைத்தியம் இல்லையா? அப்புறம் ஒரு தடவை குற்றாலத்துக்கு கூட்டு போனேன். எதுக்கு? அருவியை பார்க்கத்தான். பார்த்தாளா? அருவி எங்க இருந்து கூட்டுதுபான்னு கேட்டா, மேல இருந்துன்னு சொன்னேன். சரி, சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். ஏன்? பரபரன்னு பாறையில ஏறிட்டா. பாறையிலயா ஏறனா? அங்க அதானப்பா இருந்துச்சு. மேல இருந்து பொத்துன்னு கீழே வந்ததுல மண்டையில அடிபட்டு கபாலத்துல காலங்களுக்கு விரிசல். உடனே அறக்க பறக்க இன்ஜினியர் விட்டு கூட்டு போனேன். இன்ஜினியர் எதுக்கு? அவர் வீட்டு மாடியில் தானே டாக்டர் கூட்டி இருக்காரு. அங்க போய் பார்த்தா பாத்ரூம்ல வழிக்க விழுந்து டாக்டர் படுத்த படுக்கையா கிடந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம டிரைவரை கூப்பிட்டேன். டிரைவர் எதுக்கு? வண்டி ஓட்டத்தாம்பா. ஓட்டுனாரா? அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க கல்யாணம் பண்ணி வச்சா பைத்தியம் தெரிஞ்சு போயிடுன்னு சொன்னாங்க. எங்கெங்கயோ போய் பார்த்தா ஒண்ணும் முடியல. கடைசியில இங்க வந்திருக்கிறேன். இது என்னது இது? இப்பவாவது பூ, முன்னெல்லாம் கல்லு. ஐயோ, நிறைஞ்ச பைத்தியமா இருக்குதே. இதை எவையா கட்டிக்குவான்? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணா ஆத்தா என் கண்ணை குத்திடுவா. யோ, திரும்பி பார். யாரு? அங்க இல்ல, பழச. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனை ஏமாத்தி ஒரு பைத்தியக்கார பொண்ணுக்கு கட்டி வச்சியே, முதல் இரவு அன்னைக்கு என்ன ஆச்சு? எனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு பால் டம்ளரால என் பையன் பொட்டு அடிச்சு பட்டுன்னு போயிட்டான். ஸ்பாட்லயே அவுட்டா? அதுக்கு பிராயச்சித்தமா இந்த பைத்தியக்கார பொண்ணுக்கு நீ ஒரு நல்ல மாப்பிளையா கட்டி வைக்கிற. அப்படி நீ கட்டி வைக்கல, எந்திரிச்சிருவீங்களா? உன் தொழிலையே படுக்க வச்சிருவேன். முதலாளி,
நீ ஊருக்கெல்லாம் ஜோசின்னு சொல்றது பொய், ஆத்தா கிட்ட பேசுறது பொய், அவ்வளவு ஏன் நீயே பக்கா ஃப்ராடுன்னு ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவேன். அப்புறம் உன் பொழப்ப நாரி போயிடும். சார், ஏதோ விபூதி வாழைப்பழம் என் தொழில் நடந்துகிட்டு இருக்கு, அதை தயவு செய்து கெடுத்துறாதீங்க. படிப்பு ஏறலன்னு இந்த தொழிலுக்கு வந்தேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் எப்படியாவது மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன். டாடி டாடி, நீ அம்மியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் இங்கேயே இருக்க. இந்த பீப்பா உருட்டி எடுத்துக்கிட்டு போங்க, இந்த பாப்பா வேணா இருந்து பேசட்டும். அதுவும் சரிதான். நீ போடி. இந்த பாரியா, ஒழுங்கா சொல்றேன், கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நீயே அந்த பொண்ணுக்கு கட்டி வைக்கிற. சரி, அப்படி கட்டி வைக்கல நீயே கட்டிக்கிற. கூப்பிட்டீங்களா டாடி? உன் விருப்பப்படிதான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா கடவுள் வேற மாதிரி நினைச்சிட்டான். அதான் உனக்கும் கீதாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டாடி, மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்விடேஷன்ஸும் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நீ கூப்பிட்டிய டேடின்னு அந்த வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்கறதா இருந்தா உன் மனசை நீ மாத்திக்கிட்டு தான் ஆகணும். மேடம், நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. பிரியா அம்மா அவங்க மனசை மாத்திக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால இத பாருங்க, நீங்க எனக்கு செக்ரட்டரி, உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நான் பிரியாவை லண்டனுக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். போய் ஃப்ளைட் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் மேடம். தம்பி, நான் தான் செல்லப்பா பேசுறேன். பிரியா பாப்பாவை உடனே லண்டனுக்கு அனுப்ப போறாங்களா? நில்லு, இங்க வந்து என்ன ரவுடித்தனமா பண்ற? மரியாதையா சொல்ற, வெளியே போயிடு. அடியே கப்ப கிழங்கு. இந்தாங்க தம்பி, நீங்க போக தம்பி. பிரியா, கட்டையால அடிப்பேன். இப்ப சொல்லு, ஸ்ரீரங்க சின்னத்தாயின்னு திருச்சி என்ன டெல்லியே கேட்கும். இந்த காநாடு காத்தமுத்து தேவர் பரம்பரை ஒரு காதலை சேர்த்து வச்சு சாதனை படைச்சிருச்சு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் நம்ம டங்கு வர அத்துருவாங்க. வணக்கம். வாங்க மேடம், உட்காருங்க. எங்க இவ்வளவு தூரம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சொல்லுங்கம்மா. ராஜனுங்கிற பணக்காரரோட பையன் அருண் அத்துமீறி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேலைக்காரங்க எல்லாம் அடிச்சு போட்டு என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். அப்படியா? ஆமா, உடனடியா அவங்கள கண்டுபிடிச்சு என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைங்க சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நான் வரேன். வாங்கம்மா. இன்ஸ்பெக்டர், எஸ், அதே கம்ப்ளைண்ட் தான். ஆனா குற்றவாளி யாருங்கிறதுல ஒரு சின்ன திருத்தம். உட்காருங்க. நோ, அந்த சேர்ல நான் உட்கார மாட்டேன். அவங்க பொண்ணுதான் என் பையனை மயக்கி இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. என்ன சார் சொல்றீங்க? அது அவங்க பரம்பரை பழக்கம் சார்.
மச்சத்தோட பொண்ணு வேணுங்கிறானே அந்த ப்ரொஃபஸரு. நெஞ்சு இருந்தா மச்சம் இல்ல, மச்சம் இருந்தா நெஞ்சு இல்ல. என்ன பண்ணலாம்? ஆமா, இது அந்த பைத்தியக்கார பொண்ணு குமுதினி தானே? கரெக்ட். நெஞ்சு இருக்குது, ஆனா மச்சம் இல்லையே. இந்த பொண்ணை மட்டும் அவனுக்கு கட்டி வச்சிட்டா ப்ரொஃபசர் காலி. மச்சத்தை வைக்கணுமே. ஐடியா, வச்சிடுறேன். அடி குமுது, எழுந்தடி. வெளியில பனி கொட்டுது, என உடம்பு குளிருக்கு தாங்குமா? உள்ள போய் படு. போடினா பா நோட. என் உடம்பு எல்லாத்துக்கும் தாங்கும். என்னங்க இது? வயசு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இது என்ன சிலமிஷா? பேசாம படுத்துங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையே. என்ன இப்படி சொல்றா? பொண்ணுக்கு தான் பைத்தியம்னா பொண்டாட்டிக்குமா? எல்லாம் என் தலையெழுத்து. பிரபல நடிகை காயத்ரியின் மகள் பிரியா என்ற பெண்ணை நேற்று முதல் காணவில்லை. உயரம் 5 அடி 3 அங்குலம், வயது 20, மாநிலம் கோவையை சேர்ந்த அருண் என்ற வாலிபர் கடத்தி சென்று விட்டதாக புகார் வந்துள்ளது. குற்றவாளியை கண்டால் தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி: கண்காணிப்பாளர், காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகம், எழும்பூர், சென்னை 8. போலீஸ் என்ன குற்றவாளின்னு முத்திர குத்தி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட்டா இந்த ஜென்மத்துல நம்மளால ஒண்ணு சேர முடியாது. ஆனா ஒண்ணு பிரியா, அவங்கள பகைச்சுக்கிட்டு நம்மளால சந்தோஷமா வாழ முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. கல்லறைகள் உண்டு. தமிழ் புலவன் காதலித்து தலை போனதுண்டு. விலகாத காதலரும் விஷம் கொண்டதுண்டு. சிரச்சேதம் எப்போதும் காதலுக்கு உண்டு. சிரச்சேதம் எப்போதும் காதலுக்கு உண்டு. அந்த ஜீவனுள்ள பட்டியலில் சேர்வோமே இன்று. நாளைக்கும்
உன்னால உன் மனசை மாத்திக்க முடியாதுன்னா தாராளமா அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிடுவேன். சாகிறதுலயும் ஒரு அர்த்தம் வேணும்டா. நாட்டுக்காக சாகலாம், நியாயத்துக்காக போராடி சாகலாம். ஆனா இந்த பொண்ணுக்காக உயிரை விடுறாங்கறியே முட்டாள். ஒரு முட்டாள காதலிச்சிருந்தா கூட நான் ஆதரிச்சுப்பேன். ஒரு அயோக்கியனோட வாரிசை போய் காதலிச்சிருக்கியே. காதலிக்கலாம்டா. நீ சமுத்திரத்துல மீன் பிடிச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். போய் ஒரு சாக்கடையில மீன் பிடிச்சிருக்கேடா. இத பார், நினைக்கிறதுக்கோ மறக்கிறதுக்கோ ஒரே மனசு தாண்டி ஆண்டவன் கொடுத்திருக்கா. உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ அவனை மறந்துடு. அது ரூமை சுத்தி அருண் போட்டோவை ஒட்டி வச்சுக்கிட்டு அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கு. ஒரு வா சாப்பிடுன்னு சொன்னமா, அதுல விஷத்தை கலந்து கூட சாப்பிடுறேங்குது. செக்ரட்டரி, அந்த ரூம்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு பெயிண்ட மாத்திடுங்க. மேடம். உங்க அம்மா பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. உங்க காதலோட ஆழம் தெரிஞ்சுதான் நான் வாட்டர் பெயிண்ட் அடிச்சு வச்சேன். உங்க காதல் நிறைவேறணும்னா உண்ணாவிரதம் இருந்து நீங்க சாதிக்கிறத விட உறுதியோட இருந்து சாதிக்கிறதா மேல்னு நான் நினைக்கிறேன். நான் ஏதாவது அதிகமா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. பிரியாவை என்னால மறக்க முடியலடா. புரியுதுடா. எங்களுக்குள்ள ஜாதி பிரச்சனை இல்ல, மத பிரச்சனை இல்ல, அந்தஸ்து பிரச்சனை இல்ல. இருந்தாலும் பெத்தவங்க எதிர்க்கிறாங்க. அதான் ஏன்னு தெரியல. விஷயமே இல்லாம இவ்வளவு கடுமையா எதிர்ப்பாங்களா? சம்பந்தமே இல்லாத அந்த ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா இருக்காங்கன்னா சத்தியமா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கதை இருக்குன்னு அர்த்தம். அது என்ன கதை? அதை நீ கண்டுபிடி. என்ன யோசிக்கிற? உங்க அப்பாவுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கா? நேத்து வரைக்கும் நாம ரெண்டு பேரும் காதலர்கள். ஆனா இப்ப இந்த பாவத்தை கழுவ ஒரே வழி, நாம சாகணும். உடனே சாகணும். தப்பு பண்ணாதீங்க, கீழே இறங்குவாங்க. இதுதான் உங்க பிரச்சனையா? நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சின்னு நினைச்சுதானே தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணீங்க? உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி இல்லை. அருண், ராஜன் உன் சொந்த தகப்பனார் இல்லை. நீ ஒரு அனாதை. உன்னை நான் தான் அவருக்கு தத்து கொடுத்தேன். மனிதர்கள் வேணும்னா தப்பு பண்ணலாம், ஆனா ஆண்டவன் ஒருபோதும் தப்பு பண்ண மாட்டார். நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கணுங்கிறது ஆண்டவனுடைய சித்தம். அப்படி இருக்கும்போது அதுல எப்படி தப்பு நடக்க முடியும்? கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார். நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க. எங்கேயோ ரோட்ல கடந்த அநாதனா
எவ்வளவு அன்பா அவர் என்ன வளர்த்திருக்காரு. What a great man. நமக்குள்ள இருந்த தடை நீங்கினது சந்தோஷமா இருந்தாலும் பெரியவங்களுக்குள்ள இருக்கிற விரோதத்தை நினைச்சா வருத்தமா இருக்கு. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது தெரியுது. இப்ப பிரிஞ்சிருக்காங்கிறதும் தெரியுது. ஆனா ஏன் பிரிஞ்சிருக்காங்க? அவங்களுக்குள்ள அப்படி என்ன விரோதம்? இதை நம்ம உடனே தெரிஞ்சுக்கிறோம். நீங்க இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்துறதுனால சொல்றேன். காயத்ரியை நான் சந்திச்சது விதின்னு சொல்றதா இல்ல விபத்துன்னு சொல்றதா? நான் அவளை முதல்ல பார்த்தது கல்யாண கோலத்துல. அந்த கல்யாணத்துக்கு நான் விருந்தாளியா தான் போனேன். ஆனா விதி வேற மாதிரி ஆயிடுச்சு. என்ன காரணமோ தெரியல, கடைசி நிமிஷத்துல கல்யாண மாப்பிள்ள ஓடி போயிட்டான். ஐயோ அக்கா, இப்படி அநியாயமா உன் கல்யாணம் நின்னு போயிடுச்சு. இனிமே யாருக்கா உனக்கு வாழ்வு கொடுப்பா? சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லாத நமக்கு ஏன்கா இப்படி சோதனை மேல சோதனையா வருது? அவங்க துயரத்தை என்னால தாங்கிக்க முடியல. காயத்ரிக்கு உதவி பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனால நானே மாப்பிள்ளை ஆயிட்டேன். கணக்கு பண்ணாதீங்கடா, கணக்கு ஒழுங்கா பாருங்க. இந்த அவனாசி யாருமோ ஒன்றும் தெரியாது கணப்பேன். சார் என்ன சார் கல்யாணத்தில் கலந்துக்கு வந்தேன், நீங்க கடைசியில் நீங்களே மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. எப்படியோ சார் எங்க ஹோட்டலில் வாழ்க்கை ஆரம்பிக்கிறீங்க, அமோகமா இருக்கட்டும். உங்களுக்கு உயர்ந்த மனசுங்க. முன்ன பின்ன தெரியாத போதும் எனக்கு வாழ்வு கொடுத்தீங்க. எனக்கு தான் பெரியவங்க யாரும் இல்ல. உங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் கூட இல்லாம நாம முதல் இரவு கொண்டாடுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சு. அவ சொன்னது நியாயம்னு எனக்கு பட்டுச்சு. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல். திடீர்னு நடந்து போன இந்த கல்யாணத்தை எங்க அப்பா அம்மா எப்படி ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு புரியல. அதனால ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு எப்படியும் 4-5 நாள் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு. காயத்ரியை தனியா ஹோட்டல விட்டுட்டு வந்துட்டோம்னு தவிச்சேன். அவளோட பேசுறதுக்காக ஹோட்டலுக்கு போன் பண்ணேன். ஆனா போலீஸ் அவளை விபச்சார வழக்குல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுதா மேனேஜர் சொன்னார். என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஏன்னா மறுநாள் பேப்பர்லயும் அந்த செய்தி வந்துச்சு. என்ன இதெல்லாம்? என் வைஃப் காயத்ரி போட்டோ பேப்பர்ல போட்டிருக்காங்க. அவளை பத்தி தப்பு எல்லாம் எழுதிருக்காங்க. நான் நம்பி வந்து தங்கின ஹோட்டல் இப்படி எல்லாம் நடந்திருக்கேன். இதுக்கு யார் பொறுப்பு? நீங்க நம்பி வந்த ஹோட்டலை விட நீங்க நம்பி கூட்டிட்டு வந்த உங்க பொண்டாட்டியே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கிறதா உண்மைங்க ஐயா. ஐயா, ஆண்டவன் நல்லவங்களுக்கு தான் அதிகமான சோதனை கொடுப்பாங்கிறது உங்க விஷயத்துல சத்தியமா போச்சுங்க. நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து இந்த ஹோட்டல்ல வேலை செஞ்ச பத்திரசாமி ஒரு மாதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சானுங்க. ஏண்டான்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு எங்க ஊர்ல நாட்டியம் ஆடிட்டு இருந்த பொண்ணு ஏற்கனவே ரொம்ப பழக்கம்னு சொன்னானுங்க. அதனாலதான் கடைசி நேரத்தில் விஷயம் தெரிஞ்சு அவளை கட்டிக்க இருந்த மாப்பிள்ள ஓடி போயிட்டான்னு சொன்னான். ரைடு வந்த போலீஸ் உங்க ரூம் திறந்து பார்த்த போது அந்த பாவி பத்திரசாமி பாத்ரூம்குள்ள இருந்திருக்காயா. பத்தினி வேஷம் போட்டு அந்த பாதகி உங்களை மோசம் பண்ணிட்டாளேன்னு துடிச்சு போயிட்டீங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் உங்க பொண்டாட்டிய விபச்சாரியாக்கி வேன்ல கூட்டிட்டு போகும்போது இந்த ஊரே நின்று வேடிக்கை பார்த்துச்சுங்க. அந்த கன்றாவை நீங்க நேரில் பார்த்திருந்தா நிச்சயமா உங்க கௌரவத்துக்கு உயிரோட இருந்துக்க மாட்டீங்க ஐயா. ஏதோ
என்னால முடிஞ்சது இந்த பேப்பர்ல உங்க பேர் வராம பாத்துட்டேன். வாழ்க்கை கொடுக்கறதா நினைச்சு அவசரப்பட்டு ஒரு விபச்சாரி கழுத்துல தாலி கட்டிட்டோம்னு வேதனைப்பட்டேன், துடிச்சேன், அவளை மனசார வெறுத்தேன், இப்பவும் வெறுக்கிறேன். Yes, I hate her. I still hate her. தம்பிக்கு எந்த ஊரு? நல்ல படம், சூப்பர் ஸ்டார் நடிச்சது. நான் 3 தடவை பார்த்திருக்கேன். நான் கேட்டது உங்க ஊரு. அரக்காம்பட்டி. அங்க எங்களுக்கு 5.5 ஏக்கர் நிலம் இருக்கு. தம்பி, அரக்காம்பட்டி மொத்தமே 3 ஏக்கர் தானே? நீங்க சொல்றது அஞ்சரைப்பட்டி, அது அந்த பக்கம். நான் சொல்றது அரக்காம்பட்டி, அது இந்த பக்கம். ஆமா, உங்களுக்கு எந்த ஊரு? பரக்காவட்டி. பரக்காவட்டி சொல்ல வேண்டாம், பார்த்தாலே தெரியுது. தம்பிக்கு என்ன வேலை? போக்கடை இல்லாதனால ஒரு காலேஜ்ல வாத்தியாரா இருக்கேன். தமாசு. சார் சார், உங்க பொண்ணு பிரமாதம்னு எப்ப சொன்னனோ அப்பையில இருந்து பொண்ணை பார்க்கணும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறாரு. இவருமா? குமுதவல்லி கூப்பிடுங்க. குமுதவல்லி. உங்க பொண்ணு 4 பக்கமும் நல்லா இருக்கு சார். அவ என்ன திருமண நாயக்கர் மகாலா? நீ புது பொண்ணு அப்படியெல்லாம் சிரிக்க கூடாது. அவளை சிரிக்க விடுங்க. காலம்பூரா அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அவ மாறாம இருந்தா தான் என் மனசு வாடாம இருக்கும். மாறாமலே இருந்தாலும் அது ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும். ஆனாலும் பாயிண்ட் நம்பர் 1 படு. ஓகே. ஆமா, உன் பேர் என்னமா? இவ்வளவு நீளமான பேரா? ஐயோ, நான் எப்படி கூப்பிடுறது? ஷார்ட்டா கும்மு கும்முன்னு கூப்பிட வேண்டியதுதான் சார். ஆனா பேரை சொல்ற சாக்குல பரதநாட்டியத்தையும் குச்சிப்புடியையும் கலந்தாங்களே, அப்ப பாயிண்ட் நம்பர் 2. ஓகே. ஆமா, உனக்கு பாட்டு ஏதாவது பாட தெரியுமா? அடி போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவளா சின்னஞ்சிறுசா. பெருசில்லம்மா, பெருசுதான் சார். கேபிஎஸ்ஸையும் பேபியையும் குரல்லையே ஒன்னா சேர்த்துட்டாங்களே, அப்ப பாயிண்ட் நம்பர் 3. ஓகே. 3 பாயிண்ட். ஓகே. இந்த 4வது மாங்கா கிளைமாக்ஸ் ஏற்பாடு பண்ணியாச்சு. ஏற்பாடா? இல்ல, அது வந்து பொண்ணு குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணும்போது அம்மா நமஸ்காரம் பண்ணுமா? திதிதை 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 திதிதை. எனக்கு ஓகே. கண்ணா, நீ என்னுடைய மாணவனே இல்ல. அப்புறம் மாமா. மாமா என்ன? ஒண்ணு இல்ல, ஒரிஜினல் மாமா. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இப்பதான் பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்கு அப்பவே பிடிச்சிருச்சு. சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. செலவை சிக்கனப்படுத்துறேன்னுட்டு சைடுல நாதசுரத்தை நீங்க வாசிறாதீங்க. அதுக்கு வேற ஆள ஏற்பாடு பண்ணுங்க. வரட்டுமா? டாடா 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 டாடா. போதும். ஃபாதர். என்ன பீட்டர்? இந்த போட்டோ எடுக்கிற அம்மாவை உங்களுக்கு தெரியுமா ஃபாதர்? நல்லா தெரியுமே. என்ன விஷயம்? ஒரு காலத்துல இந்த அம்மாவுக்கு நான் பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் ஃபாதர். இந்த பாவத்தை எல்லாம் கழுவுறதுக்கு தான் இந்த சர்ச்சில் வேலைக்கு சேர்ந்தேன். இதுல பரிதாபமான விஷயம் என்னன்னா, நீ யாருக்கு துரோகம் பண்ணியோ அந்த அம்மா தான் உன் இருதய ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தினாங்க. நிஜமாவா ஃபாதர்? இந்த உத்தமைக்கு பண்ண பாவத்துக்கு நான் உடனடியா பிராயச்சித்தம் தேடலைன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது ஃபாதர். சொந்த சுமைய தூக்கி தூக்கி தோர்ந்து போனே. என்னங்க டீ கிளாஸோட வந்திருக்கீங்க? உங்க அப்பா விவரமான ஆளு. முழிச்சிருந்து நாம முதலிரவை கொண்டாடணுங்கிறதுக்காக எதிர்த்த நாயர் கடையில ஸ்ட்ராங்கா 2 மசாலா டீ ஆர்டர் பண்ணிருக்கான். அதுல ஒண்ணுதான் இது. ஆமா, எதுக்கு நம்மள ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க? நமக்கு என்ன பைத்தியமா? டீ பைத்தியம். நமக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் பைத்தியம். நமக்கு இன்னைக்கு முதலிரவு. அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நைட். அதான் என்னன்னு கேக்குறேன்ல. ஐயோ, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கே. ஓகே.
ஏதோ கோழி கூவுற மாதிரி இல்ல? நான் நாயா கூவுனேன். அப்படியே கூவுற? முட்டை கிட்ட போட்டு போறியா? அவிச்சு தின்னு. பொண்ணை முதலிரவுக்கு அனுப்பிட்டு வெளியே காவல் காக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனா? துப்புறதுக்கு இங்க டப்பாவே கிடையாதா? யோ, பொண்ணை பத்தி நமக்கு தெரியா? அவனுக்கு தெரியாதே. இருயா, உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்பா, யாரோ கூப்பிட்ட மாதிரி இல்ல? பால்காரியா இருக்கும். அப்பா, எங்கயோ பார்த்த மாதிரி இல்ல? யோ, உங்க சொந்த பொண்ணியா அது? ஒரு நாள் ராத்திரி முடிச்சிருந்ததுக்கே இப்படி ஆயிட்டியா? அப்பா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய தேடி தந்தீங்க, ரொம்ப நன்றிப்பா. என்னது? ஆமாங்க, பொண்ணு தெளிவா பேசுது. நம்ம பொண்ணுக்கு பைத்தியம் குணமாயிடுச்சு. குமுது, உனக்கு திஷ்டி சுத்தி போடணும், வாமா. பெரிய கல்யாண பூசணியா உடங்க. ரொம்ப அதிசயமா இருக்கியா? நான் தான் சொன்னேயா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் தெளிஞ்சிரும்னு. அங்க பாருங்க, மாப்பிள்ளை எவ்வளவு திருப்தியா சிரிக்கிறாரு. என்ன பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? மாப்பிள்ளை குடுத்து வச்சவன். என்ன அது? மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சியா? என்ன சொல்ற நீ? நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் இருந்த நீங்க திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 4-5 நாள் ஆகும் தெரிஞ்சதும் என் மனசுல ஒரு விதமான திட்டம் உருவாச்சு. வரும்போது ரோசாப்பூ கணக்கா குழுகுழுன்னு இருந்த முகம் இப்ப காகித பூ மரம் வாடி போச்சம்மா. ஏங்கண்ணே, இப்படி காப்பி தண்ணி கூட குடிக்காம கண்ணை கசக்கிட்டு இருந்தா கவர்மெண்ட்ல கூப்பிட்டு அவார்டா கொடுக்க போறாங்க. உன் உசுல்தானம் பண்ணி போயிரு. எனக்கு அவரை மறுபடியும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் என் உயிர் போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். நீ அவனை பார்க்க முடியாது கண்ணு, ஏன்னா அவன் எங்காளு. உன்ன மாதிரி ஏழை பொண்ணுகிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணி என்கிட்ட வித்துட்டு போறதுக்கு தான் அவனை வேலைக்கே வச்சிருக்கிறான். அவன் வரமாட்டான். பேசாம என் ஆசைக்கு இணங்கிடு. கையில 4 காசாவது பார்க்கலாம். என்கிட்ட பெரிய பெரிய பார்ட்டில இருக்குது கண்ணு. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லையா? அவரை கிட்ட கருணை காட்டினது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லா நாடகம் தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் கழுத்தை நீட்டி இருக்க மாட்டேன். உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர மானத்தை இழந்து வாழ மாட்டேன். சரி சரி, அவங்க என் ஆசைக்கு இணங்கலைங்கிற ஆத்திர ஒரு பக்கம், எங்க நீங்க திரும்பி வந்ததும் என் குட்டு வெளிப்பட்டுங்கிற பயம் ஒரு பக்கம். அதனால நான் முந்திட்டு போலீஸுக்கு போன் பண்ணிட்டேன். என்னடி முழிக்கிற? யார் கூட வந்திருக்க? சார், நான் என் புருஷன் கூட வந்திருக்கேன் சார். 2 நாள் அவர் எங்க போயிருக்கான்னு தான் பொறுப்பிட்டு இருக்கேன். கண்டினியூட்டி டெஸ்ட்ல தான். ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடுவேன். லொகேஷன் எங்க சொன்னீங்க? சொல்லுமா? ஓகே. காயத்ரி, நீ என்ன அம்மான கூப்பிடுறதை விட காயத்ரின்னு கூப்பிடும்போது தான் ஆனந்தமா இருக்கு. நான் கேட்க போற கேள்வி உனக்கு ஆனந்தமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். யாராவது உன்னை பார்த்து உங்க அம்மா ஒரு விபச்சாரின்னு சொன்னா நீ என்னமா பண்ணுவ? சொன்னவங்கள செருப்பால அடிப்பேன். அத அவங்க நிரூபிச்சுட்டா பொய்ய உண்மையாக்குனா அவர் அயோக்கியன்னு அர்த்தம். யார் அயோக்கிய? நிறுத்து. என்னாச்சு உனக்கு? இன்னும் என்ன ஆகணும்? எங்க அம்மா ஒரு விபச்சாரின்னு என் காதுக்குள்ள ஒருத்தர் சொன்னாருமா? பிரியா, ஹலோ. ஒரு நிமிஷமா, ப்ரொடியூசர் பேசுறாரு. ஒண்ணும் இல்லம்மா, நீங்க புறப்பட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். வாங்க. ரஞ்சினி, என்னங்க? அக்காவும் தங்கச்சி ஏதோ பேச போறீங்க. நான் எதுக்கு அங்க? நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. சரிங்க. என்ன கண்ணுல கண்ணீரு? உன் சரித்திரம் எனக்கு தெரிஞ்சு போச்சேன்னு அழறியா? அழறது என் கண்ணு இல்லம்மா, மனசு. உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா? அப்போ மனசாட்சி தொட்டு சொல்லு, எங்க அப்பா யாரு? அப்பா உயிரோட இருக்காரா? செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாருன்னா நீ எப்படி பூவும் போட்டுமா சுமங்கலியா ஊர்வலம் வர? உயிரோட இருக்காருன்னா எங்க இருக்காரு? யார் அவரு? உனக்கே தெரியாதா? என்ன கேள்விக்கெல்லாம் பதிலே காணோம். நடிகையாச்சே, வசனகர்த்தா எழுதி கொடுத்தாதான் பேசுவியா? நீ பேச மாட்டமா? உனக்கு அந்த தைரியம் இல்ல. ஏன்னா உன் நடத்தையில அசிங்கம் இருக்கு, உன் வாழ்க்கையில களங்கம் இருக்கு, என் பிறப்புல ஒரு ஆபாசம் இருக்கு. நான் உயிரோட இருக்கிறது எனக்கு கேவலமா இருக்கு. சினிமால மாதிரி நிஜ வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புருஷனோட வாழணும்னு ஆசைப்படுற நீ என்ன ஏமா பெத்து தொலைச்ச?
நினைச்சேன். நான் உன்னை வெறுக்கிறேன், என்ன வெறுக்கிறேன், எல்லாத்தையும் வெறுக்கிறேன். I hate everything. ஹலோ, டைரக்டர் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். இன்னும் காணுமேன்னு ஃபோன் பண்ணேன். வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? வேணா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்றும் இல்லை, கிளைமேக்ஸ் ஆச்சேன்னு பார்க்குறேன். இல்ல சார், நீங்க நினைச்ச மாதிரி கிளைமேக்ஸ் நடக்கும். ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இந்த பார் பிரியா, உனக்கு வேற மேலேயே சந்தேகம் வந்துடுச்சு. அதை தெளிவுபடுத்துறதுக்காக பட்டு போனாலும் பரவாயில்ல, நான் மரத்தை புடுங்கி காட்டிடுவேன். ஆனா அந்த மரத்தோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சின்ன செடி நீ பட்டு போயிடுவே. அதை என்னால தாய்க்க முடியும். இந்த பார், நீ என்ன நடத்த கெட்டவன்னு சொல்லு, வேசின்னு சொல்லு, விபச்சாரின்னு சொல்லு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உண்மையை சொல்ல மாட்டேன், செத்தாலும் சொல்ல மாட்டேன். பிரியா, நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு துடிக்கிற. அக்கா உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறா. எப்படி அவ சொல்லுவா? என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அவகிட்ட கேக்குறியே. சித்தி, சித்தி இல்லம்மா, நான் தான் உன் அம்மா. நான் ஒரு அயோக்கியனை காதலிச்சேன். அவனை நம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டேன். அந்த பாவத்துக்கு சம்பளமா கிடைச்ச ஒன்ன கொன்னுட்டு நானும் சாகுறதுன்னு முடிவு பண்ணேன். அந்த நேரம் வாழா வெட்டியா தனிமையில வாடிட்டு இருந்த அக்கா என் தற்கொலை முயற்சியை தடுத்து ஒன்ன அவ மகளா தத்து எடுத்துக்கிட்டா. கலங்கப்பட்டு போன எனக்கு ஒரு வாழ்க்கையை தேடி கொடுக்கணுங்கிறதுக்காக தூரத்து சொந்தக்காரரான இந்த நல்லவர் கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி என் கல்யாணத்தை நடத்தி வச்ச புண்ணியவதிடி அவ. அவ மெழுகுவத்தி மாதிரி வாழ்க்கை பூரா அவ செஞ்சது தியாகம்தான். என்னைக்காவது உனக்கு இந்த உண்மை தெரியற மாதிரி அவ நடந்துட்டு இருக்காளா? இன்னைக்கு அவளை குற்றவாளி கூண்டுல நிறுத்தி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு கேவலப்படுத்தினியே, அப்போது தன்னோட தியாகத்தை வெளிப்படுத்திக்கிட்டாளா? நீ திட்ட வேண்டியது என்ன, கேவலப்படுத்த வேண்டியது என்ன? ஏன்னா நான் தான் குற்றவாளி, அவ தெய்வம். முத்தம் கொடுக்கணும், முத்தம் கொடுக்கணும், முத்துமணி குயிலே, அன்பை கொடுத்து உன்னை வளர்த்த இந்த அன்னை ஆணை கையிலே. மாலை சூடிலே மனைவி இல்லையே, பந்தம் போனதால் கண்ணி இல்லையே, தாய்மை கொண்டது உண்மை இல்லையே, பிரிவு வந்ததால் அன்னை இல்லையே, யாருக்காக வாழ்வது, நெஞ்சுக்குள்ள உன்னை வைத்து வேறு எங்கு போவது, உன்னழகை பார்த்து பார்த்து சோகம் யாவும் தீரும் நேரம், கண்ணில் நீரை தந்தாய் நீயும், பிஞ்சு கரங்களில் என்னை அணைத்தது, இன்று இதயத்தில் எட்டி உதைத்தது, நானும் செய்த பாவம் என்ன மானே. முத்தம் கொடுக்கணும், முத்தம் கொடுக்கணும், முத்துமணி குயிலே.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில் ஷூட்டிங் வந்துறீங்க போல இருக்கு. இன்னைக்கு எடுக்க போற சீனை பத்தி சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். அதாவதுமா, ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள்னு பராசக்தியில வர மாதிரி நீங்க வாழ்க்கையின் எல்லைக்கே வந்துட்டீங்க. உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை உதறி தள்ளிட்டு போயிட்டாங்க. உங்களுக்குன்னு யாரும் இல்ல, நீங்க தனிமரம் ஆயிட்டீங்க. தற்கொலை பண்ணிக்கிறதா ஒரே முடிவுன்னு அந்த மலை உச்சியில இருந்து கீழே குதிச்சு உயிரை விட்டுறீங்க. இதாம இன்னைக்கு எடுக்க போற சீன். நீங்க என்ன பண்றீங்க, அந்த மலையில இருந்து அப்படி ஜம்ப் பண்ற மாதிரி கியூ கொடுங்க. அதுக்கப்புறம் டூப்பை வச்சு ஷாட் எடுத்துக்கிறேன். நீங்க மேக்கப் போட்டு வந்துட்டீங்கன்னா ஷாட் எடுத்துடலாம். ஓகேமா? ஓகே. ஜெகதீஷ் எல்லாம் ரெடியா? மேடம், இது கிளைமேக்ஸ் சீன். நீங்க பிரமாதமா பண்ணிடணும். ஆடியன்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து அப்படியே பரிதாபப்பட்டு அழுதுறணும். ஓகே? ஓகே. போங்க. அம்மா அம்மா, இந்த மயில் குட்டி போடும், உனக்கு தெரியுமா? இது குட்டி போடுமா? எனக்கு தெரியாதே. சரிம்மா, தூங்கு நீ. உனக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா அம்மா, என் மயில் குட்டி போட்டுச்சு பாரு. ஐயோ என் செல்லம். நீ என்ன சந்தேகப்படுற இல்ல? பரவாயில்ல. நீ என்ன அவமானப்படுத்தின? பரவாயில்ல. நீ என்ன அழ வச்சல? பரவாயில்ல. அதெல்லாம் நான் தாங்கிக்குவேன். என் அம்மா இல்லைன்னு சொல்லிடாது. அதை மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. சினிமால எத்தனையோ தடவை அம்மா வேஷம் போட்டிருக்கேன். அது நடிப்பு. நிஜ வாழ்க்கையில உனக்கு அம்மாவா வேஷம் போட்டிருக்கேன் பாரு. இது உண்மை. தயவு செஞ்சு இதை கழிச்சிடாத. ஒரு தப்பும் பண்ணாமல எனக்கு மனைவிங்கிற தகுதி போச்சு. ஒரு தப்பும் பண்ணாமல பத்தினிங்கிற பேரு போச்சு. ஒரு தப்பும் பண்ணாமல இப்ப அம்மாங்கிற ஸ்தானமும் போகுது. அதை நான் போக விட மாட்டேன். சாகுற வரைக்கும் நான் தான் உனக்கு அம்மா. மேடம் ரெடி? நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். நல்ல இமோஷனலா பண்ணிடுங்க. ஓகே வாங்க. அந்த மலை உச்சியில இருந்து குதிக்கிற மாதிரி தான் எடுக்க போறேன். சிரமப்பட்டு தான் அங்க போகணும். வேற வழி இல்ல. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சரி சார். வாங்க போலாம். கேமரா ரெடியா? ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன்.
அவங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. நத்திங் டு வரி. அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால அதிகமாக தொந்தரவு பண்ணாதீங்க. முத்தம் கொடுக்கணும் முத்தம் கொடுக்கணும் முத்துமணி குயிலே, அண்டை கொடுத்து உன்னை வளர்த்த இந்த அன்னை அணைக்கையிலே. முத்தம் கொடுக்கணும் முத்தம் கொடுக்கணும் முத்துமணி குயிலே, அண்டை கொடுத்து உன்னை வளர்த்த இந்த அன்னை அணைக்கையிலே. அம்மா, எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கீங்க. உங்களை போய் கேவலமா பேசிட்டேனே. இந்த பாவம் என்னைக்கும் தீராதுமா. என்னைக்கும் நான் தானே உனக்கு அம்மா. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலயும் நீங்க தான் எனக்கு அம்மா. அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க வாழ்க்கையில் நடந்து போன எல்லா துன்பத்துக்கும் நான் தான் காரணம். உங்க புருஷன் மேல எந்த தப்பு இல்லம்மா. அவரை பத்தி உங்ககிட்டையும் உங்களை பத்தி அவர்கிட்டையும் இல்லாத பொல்லாதுன்னு சொல்லி உங்க 2 பேர்த்தையும் பிரிச்ச பாவியம்மா நான். என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்க. காயத்ரி, நடந்தது எல்லாம் தீர விசாரிக்காம அவசரப்பட்டு உன்னை அவமானப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு காயத்ரி. நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். நானாவது உண்மையை விசாரிச்சிருக்கலாம்ல. என் மேல தாங்க தப்பு. காயத்ரி, தென்றலுக்கு மேடை தந்த தேவராஜன் வாழ்க, இந்த தேவதையை வாழ்க்க வந்த சின்ன கண்ணன் வாழ்க, பூவோடு வந்த இந்த பொன்னாரின் வாழ்க, நீ வாழும் மண்ணில் அடனான் கூட வாழ்க, நம் பொன் வீடு பாகின்ற பூந்தென்றல் வாழ்க. தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க, தேவதை உன் தேகம் தொடும் தென்றல் கூட வாழ்க.